ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வெள்ளிக்கிழமை நைட் எடுத்த வீடியோ. இது 3வது நாள் தீபம் வைக்கிற நாள். பரணி தீபம் வச்சா நேத்தோட முடிஞ்சிருக்கும். பரணி தீபம் வைக்காததுனால திருவண்ணாமலை தீபத்திலேருந்து தான் நான் 3 நாள் கனெக்ட் பண்ணி தீபம் வைக்கிறேன். இந்த தீபம் இன்றைக்கி வைக்கலாட்டி இன்னும் 1 வருஷம் ஆகும் இந்த தீபம் வைக்கிறதுக்கு. 2 நாள் வச்சுட்டு 3வது நாள் வைக்காமல் விடக்கூடாது. அதனால் 3வது நாள் தீபமும் எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். நான் ஒரு கோலம் போட போய் அது ஒரு கோலமாக மாறிடுச்சு. நான் விளக்கு கோலம் தான் போடலான்னு நினச்சேன். புள்ளி மாறினதுனால அதை ஒரு கோலமாக மாற்றிட்டு வாசலில் சின்னதாக ஒரு விளக்கு போட்டு எல்லாத்துலேயும் தீபமெல்லாம் வச்சுட்டேன். பூஜை அறையிலையும் வந்து தீபம் வச்சுட்டு சாமியெல்லாம் நல்லா திருப்தியாக சாமி கும்பிட்டு சில ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு சமையல் கட்டுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி கொஞ்சம் சாம்பார் தான் வைக்கணும். சாம்பார் சாப்பாடு தான் செய்ய போகிறேன். டெய்லி சாம்பார்னு வச்சு எனக்கே ஒரு மாதிரி போர் அடிக்குது. விரதத்துக்கு எங்கள் ஊர் சைடெல்லாம் சாம்பார் தான் வைப்பாங்க. விரத நாட்கள்லையே 2 நாட்கள் மட்டும் பருப்பு கடைஞ்சி அதை பஞ்ச விரதம்னு சொல்லுவாங்க. விரத நாட்களில் வேறு ஏதாவது குழம்பு வைக்கலாமான்னு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் தான் விரதம் இருப்போம். இந்த தீப நாளில் 3 நாளும் விரதம் இருக்கணும்னு சொல்லி 3 நாளுமே விரதம் இருந்துட்டு தான் இருந்தோம். பரபரப்பாக சமையல் வேலையும் ஆரம்பித்து எல்லா வேலையும் நெருக்கி முடிச்சுட்டேன். அப்படியே நம்ம வீட்டில் சாப்பாடு என்னென்னு பார்க்கலாம் வாங்க. சுட சுட சாதம் வடித்தாச்சு. சாதம் வடிக்கல, குக்கரில் தான் வச்சேன். குக்கரில் சாதம் வச்சு தட்டில் தட்டி வச்சுட்டு எல்லா காயும் போட்டு சாம்பார் வச்சு ரசம் வச்சுட்டேன். முட்டைக்கோஸ் பொரியல், அப்புறம் உருளைக்கிழங்கும் பட்டாணியும் போட்டு கூட்டு மாதிரி வச்சுட்டேன். பாயாசமும் காய்ச்சியாச்சு, அப்பளமும் பொரிச்சாச்சு. இன்றைக்கி கல்யாண வீட்டு சாப்பாடு மாதிரி சூப்பரான அருமையான சாப்பாடு தான். வாங்க மக்களே சாப்பிட்லாம்.